Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணை சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது அனைவருக்கும் பலனளிக்கும் பிருகுமங்கள யோகம். இதுதான் தலைப்பு. பிருகுமங்கள யோகம் அப்படிங்கிறது சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இணைவினால் அல்லது ஒருவருக்கொருவர் கேந்திரம் பெறுவதால், ஒருவரை மற்றவர் பார்ப்பதனால், ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இருவரில் ஒருவர் இருப்பதால் ஏற்படுகிறது. உதாரணமாக சுக்கிரனுக்கு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிறது ரிஷபம், துலாம் மற்றும் மீனத்தில் ஏற்படும். செவ்வாய்க்கு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிறது மேசம், விருச்சிகம் மற்றும் மகரத்தில் ஏற்படும். இது இல்லாமல் இன்னொரு விதத்திலையும் இந்த யோகம் உருவாகும். செவ்வாயின் திக்பல வீடான 10ஆம் இடத்தில் இருந்தும் சுக்கிரனின் திக்பல வீடான 4ஆம் இடத்தில் இருந்தும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்கனாலும் பிருகுமங்கள யோகம் ஏற்படும். இவங்க 2 பேருக்கும் திக்பலம் கிடைக்கிறதுல கூட அந்த சூட்சமத்தை ஒழிச்சு வச்சுப்போம். இந்த யோகத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருள் அணி லக்னங்களான 6 லக்னங்களுக்கு சுக்கிரன் ரொம்ப நல்லவர். அதாவது ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், இந்த 6 லக்னங்களுக்கும் சுக்கிரன் யோகர், நல்லவர். அது நல்ல பலனை தரக்கூடியவர். அருள் அணி லக்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம், இந்த 6 லக்னங்களுக்கும் செவ்வாய் நல்லவர். இவங்களுக்கு அதிக நற்பலன்களை தரக்கூடியவர். அப்போ ஒரு 6 லக்னங்களுக்கு செவ்வாய் நல்லவராக இருந்து, இன்னொரு 6 லக்னங்களுக்கு சுக்கிரன் நல்லவராக இருந்து, இவங்க 2 பேர்னாலையும் கிடைக்கக்கூடிய இந்த பிருகுமங்கள யோகம்ங்கிறது பார்த்திங்கன்னா 12 லக்னங்களுக்குமே வேலை செய்யும். நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இயற்கையிலேயே உண்டாகும். இதற்கு இவர்கள் இருவரும் இணைந்த நிலையில் யாரேனும் ஒருவர் ஆட்சி பெற்று இருக்கலாம். உதாரணமாக மேசத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் இருக்கலாம், ரிஷபத்தில் சுக்கிரன் செவ்வாய் இருக்கலாம், துலாத்தில் சுக்கிரன் செவ்வாய் இருக்கலாம், விருச்சிகத்தில் சுக்கிரன் செவ்வாய் இருக்கலாம், மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய் இருக்கலாம், மீனத்தில் சுக்கிரன் செவ்வாய் இருக்கலாம். இப்போ இதிலே 6 வீடு கவர் ஆகுது பாருங்கள். இது தவிர செவ்வாய் மட்டும் சுக்கிரனை பார்த்தபடி இருக்கலாம். ஆட்சி பெற்ற செவ்வாய் சுக்கிரனை பார்க்கும்போதும் பிருகுமங்கள யோகம் கிடைக்கப்பெறும். செவ்வாயும் திக்பலம் அடைந்து சுக்கிரனும் திக்பலம் அடைந்த நிலையிலையும் பிருகுமங்கள யோகம் கிடைக்கும். இப்போ உதாரணமாக ஒரு ரிஷப லக்ன ஜாதகம் வச்சுக்கோம். இப்போ ரிஷப லக்ன ஜாதகத்திற்கு 10ஆம் வீடான கும்பத்தில் செவ்வாய் திக்பலம் 7, 12 கூடையவர் 10ல் திக்பலமாக இருக்கார். லக்னாதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடமான சிம்மத்தில் இவரும் திக்பலமாக இருக்கார். ஸோ இதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பிருகுமங்கள யோகம்தான். ஒரு மேச லக்ன ஜாதகத்துக்கு லக்னத்திலே சுக்கிரன் இருக்காரு, லக்னாதிபதியான செவ்வாய் போய் மகரத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்காரு. இப்போ செவ்வாய் மட்டும் சுக்கிரனை பார்ப்பாரு உச்சம் பெற்ற வலிமையோடு. இதுவும் பிருகுமங்கள யோகம். புரிஞ்சுங்களா? பிருகுமங்கள யோகம் என்ன தரும்? செல்வாக்கு தரும், நீண்ட ஆயுள் தரும், உடல் வலிமை தரும், சொத்து சுக சேர்க்கை தரும், இணை பிரியாத வாழ்க்கை துணையை தரும். கடைசி வரைக்கும் இணை பிரியாத வாழ்க்கை துணையை தரும், லக்ஸேரியஸ் லைஃப்பை கொடுக்கும், அதிகார பதவிகளை தரும், முன்னேற்றத்தை தரும், வயது போக போக வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் யோகிதைகளை தரும், குடும்ப பின்புலம் வலிமையானதாக உருவாக்கி தரும், நல்ல சம்பந்தங்களை தரும். குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணுறதெல்லாம் கூட நல்ல வெயிட்டான இடத்துல கல்யாணம் பண்ணுறதுங்கிற மாதிரியான அந்த தொடர்புகளை தரும், உடல் வலிமை ஆரோக்கியத்தை தரும், நீண்ட ஆயுள் பலத்தை தரும், நிலக்கிழார் என்று பெயரெடுக்கக்கூடிய அளவுக்கு பூமியினால் ஆதாயத்தை தரும், நல்ல வருமானம் தரக்கூடிய உப தொழில்களை ஏற்படுத்தி தரும். அதாவது மெயினாக ஒரு தொழில் இருக்கும், அது போக சைடில் நிறையா பிஸ்னஸ் இருக்கும். ஒரு பிருகுமங்கள யோக ஜாதகர் அரசாங்கத்தில் நல்ல பணியில் இருப்பார், நல்ல வேலையில் இருப்பார், கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருப்பார். அவர் மனைவி பேரில் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வாடகை கொடுத்துருப்பாரு, 10 தொகுப்பு வீடுகள் கட்டி வாடகை கொடுத்துருப்பாரு, பசங்க பிள்ளைங்க பேரில் சொத்துக்கள் வாங்கி தோட்டம் துறவெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தான் பிருகுமங்கள யோகத்துடைய வளர்ச்சி. குடும்பம் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிக்கிட்டே போதோ அந்த அளவுக்கு இந்த யோகம் வளர்ச்சி மேல் வளர்ச்சி, முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இதோட ஸ்பெஷலே இவங்க 12 லக்னத்துக்குமே வேலை செய்வாங்க.
இப்போ மேச லக்னத்திற்கு செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு இருந்தாலும் பிருகுமங்கள யோகம் அற்புதமாக ஏற்பட்டுரும். இதில் செவ்வாய் ஆட்சியாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் ஆட்சியாக இருந்தாலும் சரி, செவ்வாய் திக்பலமாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் திக்பலமாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பில் இருந்தாலும் சரி, இல்லை செவ்வாய் மட்டுமே சுக்கிரனை பார்த்தபடி இருந்தாலும் சரி, இந்த யோகம் வேலை செய்யும். இல்லை செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் சுக்கிரனுக்கு கிடைக்கும் போது செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்த்தா சுக்கிரனும் திருப்பி பதிலுக்கு பார்த்துருவாருங்கிறதுனால அந்த அமைப்பு வந்துடும். செவ்வாய் மட்டும் 4ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கும். அந்த இடத்துல செவ்வாய் வலுத்து இருந்தார்னா ஒரு அற்புதமான பிருகுமங்கள யோகம் ஏற்படும். ஒரு மேச லக்ன ஜாதகம் செவ்வாய் லக்னத்திலே ஆட்சி பெற்ற நிலையில் 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் பெற்று இருக்கும்போது செவ்வாய் 4ஆம் பார்வையை பார்க்குற போது இந்த யோகம் இருக்கும். அதே மேச லக்ன ஜாதகத்திற்கு சுக்கிரன் 7ஆம் இடமான துலாத்தில் ஆட்சி பெற்று இவர் லக்னத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும்போது இதுவும் ஒரு அற்புதமான பிருகுமங்கள யோகமாக செயல்படும். புரியுதுங்களா? ஸோ இவங்க 2 பேரும் தொடர்பு கொள்ளணும். ஏதோ ஒரு வகையில் அவங்க 2 பேரில் ஒருத்தர் பவரில் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த யோகம் 12 லக்கணங்களுக்கும் வேலை செய்யும். இப்போ சில வகை யோகங்கள் பார்த்தீங்கன்னா பொருளணி லக்னத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யும். சில வகை யோகங்கள் பார்த்தீங்கன்னா அருளணி லக்னத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யும். இந்த யோகம் மட்டும்தான் 12 லக்னங்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் வேலை செய்யும். காலபுருஷனுடைய தலைமை ஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாயும், தன கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரனும், மேலும் கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற செவ்வாயும், சுகஸ்தானத்தில் திக்பலம் பெற சுக்கிரனும் தொடர்பு கொள்ளும்போது நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், நல்ல பொருள் வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், நல்ல யோக பாக்கியதைகள்னு வாரி வழங்கிடுவோம். உபயலக்கணங்களுக்கு கூட இந்த யோகம் நல்லா வேலை செய்யும். இப்போ மிதுன லக்னத்துக்கு இந்த ஜாதக அமைப்பு படி பார்த்திங்கன்னா மேசத்தில் செவ்வாய் இருந்து துலாத்தில் சுக்கிரன் இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிறது சிறப்பு. ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இந்த யோகம் கிடைச்சாலும் சிறப்பு. மீனத்திலேயே சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்த நிலையில் இருக்கும்போது சுக்கிரன் உச்சபலமும் செவ்வாய் திக்பல வலுவும் பெற்று அதுவும் சிறப்பு. 8ஆம் இடமான மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் கடகத்தில் சுக்கிரன் இருந்து ஒருத்தர் பார்த்தாலும் சிறப்பாக இருக்கும். 2 பேர் அந்த இடத்துலையே சேர்ந்து இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். மேசத்தில் மட்டுமே சுக்கிரன் இருந்து மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்கும். இதுவும் சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லா லக்னங்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் இந்த பிருகுமங்கள யோகம்ங்கிறது செயல்படும். காரணம், ஒரு 6 லக்னங்களுக்கு சுக்கிரன் ரொம்ப பெரிய நல்லவராக போய் பொருளணி லக்னங்களுக்கு, இன்னொரு 6 லக்னங்களுக்கு செவ்வாய் ரொம்ப பெரிய நல்லவராக போயிடுறதுனால இவர்களின் தொடர்பு இருவரில் ஒருவர் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண திக்பல வலுவோடு இருக்கும் நிலையில் இருவருமே திக்பலம் பெற்ற நிலையில் ஒருவர் சம்பந்தப்படும் போதும் இந்த யோகங்கள் முழுமையாக ஜாதகரை வளர்ச்சி பாதைக்கும் கௌரவம் மிகு பெருமை மிகு வாழ்க்கைக்கும் நல் ஆயுள் வளத்திற்கும் நல்ல குடும்ப விருத்திக்கும் இணைபிரியாத வாழ்க்கை துணையின் தொடர்புக்கும் வசதி வாய்ப்புகள் பெருக்கத்திற்கும் பெருமளவில் உதவி செய்யும் யோகமாக போயிடும். இதில் 2 பேருமே பவரில் இருந்து இந்த யோகம் கிடைக்கிதுன்னா அது ஒரு பெரிய சிறப்பு. அதான் முதன்மையான பிருகுமங்கள யோகமாக வரும். செவ்வாயும் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம்னு ஏதோ ஒரு வலுவில் இருந்து, சுக்கிரனும் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணங்கிற ஏதோ ஒரு வலுவில் இருந்து ஒருத்தர் தொடர்பு கொள்ளும்போது கிடைக்கிற யோகங்கிறது ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கும். அற்புதமான பலன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துடலாம். ஒருவர் மட்டுமே ஆட்சி உச்ச வலுவோடு இருந்து மற்றொருவர் அவரோட தொடர்புலையோ நேர 7ஆம் இடத்துலையோ அல்லது ஒருவர் மட்டுமே பார்க்கும் நிலையிலோ இருக்கும்போது இதுவும் யோகமாக இருக்கும். பட் முதல்ல சொன்ன அளவுக்கு இல்லாமல் ஒரு 75% யோகமாக இருக்கும். 2 பேரும் திக்பல வலிமையோடு தொடர்பு கொண்டு அதன் மூலம் கிடைக்கும் யோகமாக இது இருக்கிற பட்சத்தில், இப்போ உதாரணமாக ஒரு சிம்மலக்ன ஜாதகம், சிம்மலக்ன ஜாதகத்திற்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலமாக இருக்கார். 10 கூடையவர் 4ல் உட்காந்து திக்பலம், 4 கூடைய செவ்வாய் 10ஆம் இடத்துல உட்காந்து திக்பலம். இது ஒரு பரிவர்த்தனை யோகம் வேற, 4-10 பரிவர்த்தனை. இந்த அமைப்பு ஒரு சூப்பரான பிருகுமங்கள யோகம். இதுவும் 50% மேற்கூறிய சிறப்பு மிகு நல்ல பலன்களை தரும் யோகியதை கொண்டதாக இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் 12 லக்னங்களுக்கு இந்த யோகம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. 12 லக்னங்களுக்கு இவங்க ஒழுங்காக வேலை செய்வாங்கங்கிறது ஒரு தனி சிறப்பான அமைப்பாகும். புரிஞ்சுதுங்களா? இவங்க தொடர்பு கொள்ளணும், யாராவது ஒருத்தர் பவரில் இருக்கணும். இருவரும் பவரில் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ ஒரு தனுசு லக்ன ஜாதகத்துக்கு பாருங்கள், செவ்வாய் கன்னியில் திக்பலம் ஆயிடுவார், சுக்கிரன் 4ஆம் இடத்துல உச்ச பவரில் இருப்பார். இது ஒரு தொடர்பு அருமையாக இருக்கும். சரி, சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து 4ஆம் இடத்துலேயே இருக்காங்க, பிருகுமங்கள யோகம் அருமையான அமைப்பு. சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்காங்க, பிருகுமங்கள யோகம் அருமையான அமைப்பு. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்காங்க, யோகம். 11ஆம் இடம் துலாத்தில் 2 பேர் இருக்காங்க, யோகம். 6ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்காங்க, இதுவும் யோகம் தான். ஸோ எப்படி பார்த்தாலும் இவர்களின் இணைவும் தொடர்பும் அனைத்து லக்னங்களுக்கும் வலிமை தரக்கூடியது தான். இது ஒரு நல்ல அமைப்பான யோகம்.
12 லக்னக்காரங்களுக்கு இது கிடைக்கணுங்கிறது அந்த சூட்சுமத்தினுடைய விதி. சுக்கிரன் தரக்கூடிய மாளவிகா யோகமும் அதே மாதிரி தான், 12 லக்னத்துக்குமே கிடைக்கும். சுக்கிரன் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் அடையிறதுனால கிடைக்கக்கூடிய மாளவிகா யோகம் 12 லக்னங்களுக்கும் வஞ்சனை இல்லாமல் கிடைக்கும். ஆனால் சுக்கிரன் ஒரு 6 லக்னக்காரங்களுக்கு அவ்வளோ நல்லவர் இல்லைங்கிறதுனால அந்த யோகம் முழுமையான யோகமாக இருக்காது. பட் இந்த பிருகுமங்கல யோகத்தில் அந்த குறை கிடையவே கிடையாது. ஏன்னா ஒருத்தர் நல்லவராக எப்படியும் வந்துடுவார் உங்கள் லக்னத்துக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்னொருவரை அவர் தூண்டி விட்டு சிறப்பாக செயல்பட வைக்கும் தகுதி உடைய யோகம் தான் பிருகுமங்கல யோகம். ஸோ நல்ல வாழ்க்கை, வசதி, வளர்ச்சி, முன்னேற்றம், ஆயுள் பலம், குடும்ப பாரம்பரியம், பெருமை, அதிகார தொடர்புகள் போன்றவற்றை தரும் இந்த பிருகுமங்கல யோகம் உங்களுக்கு அமையப்பெற்றிருந்தால் வெகு சிறப்பு என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.